கர்த்தரின் நல்ல நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாங்கள் பெருங்குளத்தூர் பகுதியிலிருந்து வருகிறேன். என்னுடைய சகோதரன் மகன் போன மாதத்துக்கு முன் மாதம் காலேஜுக்கு போகும்போது பைக்கில் ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு பெரிய ஆபத்துக்குள்ளாக மாட்டிக்கிட்டான். மண்ணீரல் டேமேஜ் ஆகிட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஐசியூவில் வச்சுருந்துச்சு. எனக்கு ஆபத்தான நேரத்தில் இங்கே நான் ஃபோன் பண்ணி ஜெபிக்க சொன்னேன். ஆண்டோடைய பெரிய கிருபையினால் ஒரு வாரத்துக்குள்ளே அவனுக்கு அந்த டேமேஜ் எல்லாம் சரி, அதை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க மண்ணீரலை. ஆண்டோடைய கிருபையினால் அவனுக்கு எல்லாம் நார்மலாக என் தேவன் கிருபை செய்தார். என் சின்ன மகனுடைய தொழிலில் ரொம்ப நஷ்டம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. தேவன் இந்த நாட்களில் அவனுக்கு இழந்ததெல்லாம் திரும்ப தர என் தேவன் கிருபை செய்தார். தேவனுக்கே கொடா கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். குழந்தைக்கு ரொம்ப ஃபீவராக இருந்தது. இதுக்கு வைரஸ் ஃபீவர்னு சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலில். ஐயோ என்ன ஆண்டவரே இப்படி இருக்குதுன்னா 4 மணி நேரத்துக்கு மாத்திரை, ஒரு 4 மணி நேரத்துக்கு டானிக் கொடுக்கணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க. அப்போ நான் இட்டுன்னு வீட்டில் குழந்தைய பெட்டில் கடத்திட்டு டிவி போட்டேன். போட்டப்போ அண்ணன் டிவியில் பேசினார். அவர் தமிழில் பேசுவார், மற்றவர் இங்கிலீஷில் சொல்லுவார். அவர் சொன்னார், டிவி பெட்டிகள் முன்பாக படுத்திருக்கிற என் பிள்ளைகள், விழுந்திருக்கிற என் பிள்ளைகளை பாராண்டவர், ஜுரத்தினாலையும் எல்லா வியாதியும் சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அப்போ நான் கை வச்சு கண்ணீரோடு ஜெபிச்சு உடனே அந்த நேரத்தில் குழந்தை ஏஞ்சி உட்காந்து அம்மா பால் கொடுங்கன்னு சொல்லிச்சு. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளைக்கும் கர்த்தர் சுகத்தை. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறீர், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோகத்தின் சித்தமாயிருக்கிறது. தேவ சமூகத்தை ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த விசேஷித்த இந்த நாளின் மங்கள வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை இனி நீங்கள் துதிப்பீர்கள். நீங்கள் இனி ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். சரி, துதிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்னென்ன காரியங்களை செய்கிறார்? முதலாவது, துதிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அவருடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் சத்துருக்களிடத்தில் போராட வேண்டாம். நீங்கள் அதற்கு பதிலாக துதிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? பின்பு அவர் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னால நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகர் குழுவை முன்னாலே நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். யோசபாத்தினுடைய நாட்களிலே மோவாபியர்கள், சேயீர் மலை தேசத்தார், அம்மோன் புத்திரர் 3 விதமான இனத்தார் ஒன்றாக சேர்ந்து யூத ஜனங்களுக்கு விரோதமாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக திடீர்னு சொல்லி வந்து ரகசியமாக அந்த பட்டணத்தை முற்றுகை போட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்திருக்கிறாங்க. இந்த யூதா கோத்திரத்தார் ஒருவர்களுக்கு விரோதமாக என்னென்ன கோத்திரம்? அம்மோன் புத்திரர்கள், சேயீர் மலை தேசத்தார், மோவாபியர்கள். சேயீர் மலை தேசத்தார்ன்றது ரொம்ப கொடூரமானவர்கள், ரொம்ப ரஃபாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப கடினமானவர்கள். அந்த சேயீர் மலை தேசத்தார், அம்மோனியர்கள், மோவாப் தேசத்தினர்கள், இவங்க எல்லாரையும் சேர்த்துட்டு ஒட்டுமொத்தமாக அவங்க 3 குரூப்பும் சேர்ந்து இந்த யூத கோத்திரத்திற்கு விரோதமாக யுத்தம் செய்ய வந்து இறங்கி நிற்கிறாங்க. அப்போ ராஜாவாக இருந்தவர் யோசபாத் என்கிற மனுஷன். அப்போ இந்த யோசபாத் யோசிக்கிறாரு, மும்முனை தாக்குதல் செய்யும்படி சுற்றி ரவுண்டப் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க முதல்ல வருவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா பார்டரில் அவங்கள ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஆனால் இவங்க எல்லாரும் வந்து சுற்றியாச்சு, ரவுண்டப் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்முடைய மிலிட்ரியை வச்சோ நம்முடைய யுத்த வீரர்களை வச்சோ இவங்களை ஜெயிக்க முடியாது என்கிற சூழ்நிலையில் நேரம் எங்கே தெரியுமா போனார்? எல்லாரும் சுற்றியாச்சு, ரவுண்டப் பண்ண உடனே
கர்த்தருடைய தேவாலயத்துக்கு வருகிறான். எதுக்கு வந்தான் தெரியுமா? உதவி கேட்டு வருகிறான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்க விட்டு விடக்கூடாது. உங்களுக்கு வெளியே பிரச்சனையா இருந்தா நேர தேவாலயத்திற்கு வாருங்கள். தேவாலயத்தில் வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து உங்க பிரச்சனையை ஆண்டவரிடத்துல சொல்லி உதவி கேட்டு விட்டு போருங்கள். அவர் உதவி செய்கிற எபினேசர். இப்போ பாருங்க, யோசபாத் ராஜா நேர தேவாலயத்தில் வந்து ஆண்டவரிடத்தில் கதறுகிறான். ஆண்டவருடைய ஆலோசனையின் படியாக என்ன சொல்றான்? இந்த யுத்தம் கர்த்தருடையது, உங்களுடையது அல்ல என்று சொல்லி அந்த தேவாலயத்தில் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுக்கு விரோதமாய் வந்தது அல்ல, யூத கோத்திர சிங்கமாகி என் ஆண்டவருக்கு விரோதமாய் வந்தது. எனவே நீங்கள் யுத்தம் பண்ண மாட்டீர்கள், நீங்க சும்மா இருப்பீங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. யுத்தத்துக்கு போறாங்க. ஒரு பெரிய சேனை மும்முனை தாக்குதலுக்கு ஜனங்கள் முன்னால நின்றுட்டு இருக்காங்க, யுத்த வீரர்கள். அப்ப அவங்களுக்கு முன்னால கொயர் குரூப்ல சண்டைக்கு யுத்தத்துக்கு போங்கடான்னு சொன்னா எப்படி இருக்கும்? உண்மையிலே அவங்க எல்லாம் என்னடா எங்களை நக்கல் பண்றீங்களா அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. யுத்த வீரர்களை முன்னால வந்து ஈட்டியோடும் பட்டயத்தோடும் மார்க்கவசத்தோடு அனுப்புவீங்கன்னு பார்த்தா, என்ன கொயர் குரூப்பை ஒன்றும் இல்லாமல் ஆயுதம் இல்லாமல் அனுப்பி இருக்கிறீங்க அப்படின்னு நக்கல் பண்றீங்களான்னு யோசித்து இருப்பாங்க. ஆனா அவர்களுக்கு தெரியாது, நமக்குள் சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சேனைகளின் கர்த்தர். தாவீது சொல்லுகிறான், நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் என்னிடத்திலே வருகிறாய், ஆனால் என்னிடத்திலே ஈட்டி இல்லை, பட்டயம் இல்லை. நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய ஆண்டவருடைய நாமம் இருக்கிறது, அதனால நான் உங்ககிட்ட வர்றேன். இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார். பாருங்க, இந்த பாடகர் குழு என்ன பண்ணுவாங்க? ஈட்டியும் பட்டயத்தையும் தூக்கிட்டா போவாங்க, இயேசுவையே துதி செய்யணும் பாடிட்டு தான் போவாங்க. அவங்க பாடல பாடிட்டு போனாங்க. என்ன நடந்தது தெரியுமா? துதிகளின் மத்தியிலே இறங்கி வருகிற ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி வந்தார். இறங்கி வந்த உடனே அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூட்டு சேர்ந்து இவங்களை அழிக்க வந்தாங்க. ஆனா என்ன நடந்துச்சு? அவங்களுக்குள்ளால ஆண்டவர் ஒரு கலவத்தை மூட்டி விட்டு அவங்களுக்குள்ளால வெட்டிக்கிட்டு அவங்களை செத்துட்டாங்க. ஹல்லேலூயா. இவங்களை சாவடிக்கணும்னு 3 பேர் கூட்டு சேர்ந்து வந்தாங்க பாருங்க. அந்த 3 குரூப்பும் அவங்களுக்குள்ளால கலகம் வந்து அவங்களே வெட்டிக்கிட்டு அவங்களே செத்து போயிட்டாங்க. ஆண்டவர் யுத்தம் பண்ணினார். ரகசியம் என்ன தெரியுமா? பாடகர் குழுவை முன்னாலே அனுப்பினார். யூத ஜனங்களுக்கு வெற்றியை கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர். இந்த யூதா கோத்திரமே துதியின் கோத்திரன்னு சொல்லுவாங்க. லேயாள் சொல்லுகிறாள், பின்னும் கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளையை தந்தார் என்று சொல்லி அவனுக்கு யூதான்னு பேர் வச்சாளாம். யூதா அப்படின்னா என்ன தெரியுமா? துதிக்கிறவன். நம்ம எல்லாம் யூத கோத்திரத்தின் சிங்கத்தினுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. தாவீதின் வேருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன நடந்தாலும் என் ஆண்டவரை துதிப்பேன், யார் கைவிட்டாலும் அவரை பின் செல்லுவேன் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் துதிக்க வேண்டும். யோபு சொல்லுகிறான், கர்த்தர் கொழுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ண பழகி கொள்ளுங்கள். எல்லா காரியத்திலும் துதிச்சு துதிச்சு ஜெயம் எடுக்க பழகி கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்னால ஒரு விரோதி நிற்கிறானா, அவனை எதிர்கொள்ள முடியாதா? பிரச்சனைக்குரியவன் பக்கத்தில் உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறானா? உனக்கு விரோதமாக மந்திரம் பண்ணிட்டு இருக்கிறானா? உன்னை எப்போ வெளியே அனுப்புவதுன்னு யோசித்துட்டு இருக்கிறானா? உனக்கு விரோதமாய் கோல் மூட்டி கொண்டிருக்கிறானா? நீ அவனோட யுத்தம் பண்ண வேண்டிய அவசியமில்லை. தேவாலயத்திலே வந்து ஆண்டவரிடத்திலே சகாயம் கேள். ஆண்டவரே, இந்த மனுஷனிடத்தில் என்னால் எதிர்த்து நிற்க முடியாது, அவர் ரொம்ப ஒஸ்டா பேசுறான், ஒஸ்டான காரியங்களை செய்கிறான், அவனுக்கு ஈக்குவலா நின்று தெருவில் என்னால் சண்டை போட முடியாது, இந்த காரியத்திலே நீ தலையிடும் என்று சொன்னால் இயேசு அந்த காரியத்திலே தலையிடுவார், உனக்கு வெற்றியை தருவார். அதே போல சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரங்க அசுத்தமா பேசுவாங்க. அவங்களுக்கு ஈடு கொடுத்து நம்மளால பேச முடியாது. அது கேட்டாலே நமக்கு காதெல்லாம் கூசும். அப்படிப்பட்ட நேரங்களில் நம்ம அவங்களுக்கு ஈக்குவலா போய் நின்று பேசுறீங்கன்னா அது ஆண்டவர் அருவருக்கிற காரியம். நீங்க ஆண்டவரிடத்தில் சொல்லணும், ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலையை தாரும், நீங்க தான் இந்த விஷயத்துல தலையிடணும் அப்படின்னு சொல்லி தேவனை துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, எனக்கு இவன் முன்னால வெற்றியை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவரை துதிச்சு மகிமைப்படுத்தின யோசபாத்தினுடைய முன்னால இருந்த எல்லா எதிரிகள் வெட்டுண்டு எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். ஹல்லேலூயா. 2வது, ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தொழிலிலே நல்ல அறுவடை முன்னேற்றத்தையும் உச்சிதமான கோதுமைகளை அறுக்க உதவி செய்வார். சங்கீதம் 147 12 முதல் 14 வரைக்கும் உள்ள வசனங்கள் வாசிப்போமா? எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி, அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்கைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி
உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அப்படின்னா என்னன்னா, நல்ல ஆரோக்கியமான வருமானங்கள் என்ற அர்த்தம். நம்பர் 1 கோதுமைகள் அப்படின்னா நல்ல வெரைட்டி கோதுமைகள் அப்படின்னா நல்ல அறுவடை, நல்ல வருமானம், நல்ல லாபங்கள். அதற்கு தான் அடையாளமாகத்தான் உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவேன். உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களுக்கு உசிதமான கோதுமையினால் அவர்களை ஆசீர்வதிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மிடத்தில் உள்ள நம்முடைய பிள்ளைகளுடைய தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதிப்பது, அவருடைய வேலை ஆண்டவர் ஆசீர்வதிப்பது உங்களுடைய துதியிலே அடங்கி இருக்கிறது. இந்த வசனம் சொல்லுகிறது, எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி, அப்பொழுது உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்களுடைய தொழிலிலே உசிதமான அறுவடை, நல்ல அறுவடை, ஆரோக்கியமான வருமானம், ஆரோக்கியமான லாபங்கள், நல்ல உச்சிதமான பொருட்களை உங்கள் பிள்ளைகள் இந்த நாட்களுக்கு பிறகு அறுவடை செய்வார்கள். உசிதமான மதிப்பெண்களை ஆண்டவர் இந்த நாட்களுக்கு பிறகு உன் பிள்ளைகளுக்கு அறுவடையாக கொடுப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணுமா? எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரை, சீயோனே உன் தேவனை துதி, அப்பொழுது. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பிஸ்னஸில் ஒரு டல்னஸ் வந்துருச்சுன்னா புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லைன்னாச்சுன்னா அங்கேயும் இங்கேயும் போய் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். உலக பிரகாரமான அநேக முயற்சிகளில் எடுக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இப்படி தான், சென்னையில் பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு அவருடைய பிஸ்னஸில் சில தடைகள் வந்தது, சில பிரச்சனைகள் வந்தது. அப்போ உங்களுக்கு தெரியும், பிஸ்னஸ் பீப்புள்ஸுக்கு எப்போவுமே மற்ற மார்க்கத்தில் இருக்கிறவர்களோடு தொடர்பு இருக்கும். ஆனால் சில நேரங்களில் என்ன ஆகுது, அவர்களிடத்தில் சில காரியங்களை போய் நீங்கள் புலம்பும் பொழுது அவர்கள் உண்மையிலே உங்களுக்கு உதவி செய்யணும் என்ற எண்ணத்தில் சில காரியங்களை சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் வேறு வழி இல்லாமல் நம்ம அங்கே போக வேண்டியது இருக்கும். அந்த சகோதரன் முதல்ல லைட்டாக சில பிரச்சனைகள் தான் பிஸ்னஸில் வந்துச்சு. நல்ல ஓகோன்னு பல குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வைத்திருக்கிற ஒரு சகோதரன். அப்போ ஒரு கம்பெனியில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு, மீதியெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த பிரச்சனைக்கு பரிகாரம் பண்ணுறதுக்கு நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லி அவருடைய நண்பர் ஒருவர், தொழிலில் கூடவே இருக்கிற ஒரு நண்பர், அவருக்கு நல்லது செய்கிற எண்ணத்தில், உண்மையிலே அவருக்கு கெடுதல் பண்ணணுன்ற எண்ணத்தில் போகலை. ஆனால் அவங்களுடைய நம்பிக்கை அதுக்கு அந்த காரியத்தை சொன்னோன்னே, நீங்கள் வாங்க நான் ஒரு காரியத்தை செய்கிறேன்னு சொல்லி கூட்டுட்டு போய் ஒரு இடத்துல மந்திரம் பண்ணி ஒரு நல்ல தகடை ஒன்றை செய்து ஃப்ரேம் பண்ணி அதில் என்னெல்லாமோ எழுதி, இது அந்த தொழில் கூடத்தில் நீங்கள் கொண்டு போய் மாட்டேங்க, பிரச்சனை எல்லாம் சரியாக போயிடும். ஆண்டவருடைய வல்லமையை ஒரு தகட்டுக்குள்ளால் வச்சு எங்கேயாவது வைக்க முடியுமா? ஆண்டவருடைய வல்லமை அப்படிப்பட்ட வல்லமையா? என் அன்பு சகோதரனை சகோதரி பார்த்தீங்கன்னா, அதை கொண்டு வந்து அவருடைய கேபினுக்குள்ளால் அதை கொண்டு போய் மாட்டி வச்சுட்டாரு. ஊழியக்காரங்க வந்தால் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடியில் ஒரு இடத்துல மாட்டி வச்சுட்டார். அந்த சூழ்நிலையில் தான் அவர் இங்கே ஜெபிக்க வருகிறாரு. பார்த்தா இது என்னைக்கு வந்துச்சோ அதுக்கப்புறம் மற்ற கம்பெனிஸ்லாம் அடி மேலே அடி வர ஆரம்பிச்சு. முதல்ல ஒரே ஒரு கம்பெனி தான், அவர் நிறைய கம்பெனிஸ் இருக்காது, ஒரு கம்பெனியில் தான் பிரச்சனை, மீதி எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. அதுக்கு பிறகு தான் ஒரு நாள் வந்து என்கிட்ட ஜெபிக்க வராரு, ஐயா இது மாதிரி நிலவரம் இருக்குது, தாக்கு பிடிக்க முடியாது, எல்லாம் இடிஞ்சு போயிட, தெருவில் வந்துடுவனோ, எனக்கு பயமாக இருக்குது, எப்படியாவது எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, என்ன நடக்குது என்ன சுற்றி என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மடமடன்னு வந்த இப்போ மடமடமன்னு கீழே இறங்கி கொண்டிருக்கிறேன். என்னை சுற்றி என்ன நடக்கிறது? யாராவது எனக்கு மந்திரம் பண்ணிட்டாங்களா? யாராவது எனக்கு பிலிசூனியம் பண்ணிட்டாங்களா? என்ன நடக்கிறதுன்னு தெரியல. என்னால் இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியலை. இவ்வளவு அழகாக இத்தனை கம்பெனிகளை நிர்வகித்து வந்த என்னால் இப்பொழுது எந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ண முடியல. காரணம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். எப்பவுமே எடுக்கிற மாதிரி ஃபோனை தைரியமாக எடுக்க முடியல. அநேக பண பிரச்சனைகள், பதில் சொல்ல முடியவில்லை. அப்போ தான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ண, ஆண்டவரை என்ன பிரச்சனை, அங்கே இந்த மகனுக்கு விரோதமாக என்ன தான் பிரச்சனை? அப்போ ஆண்டவர் எனக்கு காட்டின காரியம் என்னென்னா, அவருடைய உட்கார்ந்துருக்கிற அந்த டேபிளை காட்டுறாரு. அந்த டேபிளில் ஒரு உள்ளால் அந்த கால் உள்ளே போகிற மாதிரி ஒரு பகுதி இருக்குது பாருங்கள். அந்த பகுதிக்குள்ளால் ஒரு அசுத்த ஆவி இருந்துட்டு அப்படியே அரித்து கொண்டிருக்கிறதை, புழு மாதிரி அரிக்கிறதை என்னுடைய ஆவியில் பார்க்கிறேன். வெட்டுக்கிளிகள் அரிக்கிறது மாதிரி அரிச்சுக்கிட்டு இருக்கு. எங்கே இருக்குன்னு பார்த்தா, இவர் இயக்கி கொண்டிருக்கிற அவருடைய அலுவலகம், எல்லா கம்பெனிகளையும் நிர்வாகம் பண்ணுகிற அலுவலகத்தில் இவருடைய மெயின் கேபினில் இவருடைய டேபிளுக்கு கீழே ஒரு வெட்டுக்கிளி உட்கார்ந்து அப்படியே புழு அரிக்கிறது மாதிரி ஒரு ஸ்கொயராக பார்க்குறேன். யோசிக்கிறேன், வெட்டுக்கிளியாக இருக்குது, ஸ்கொயராக இருக்குது, என்னன்னு கேட்டுட்டு அந்த தரிசனத்தை பார்த்தோன்னே நான் சொன்னேன், பிரதர் உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் மெயினாக உட்காந்துருக்கிற கேபின் இப்படி இருக்குமா? ஆமாம் இப்படி தான் இருக்கும். ஆண்டவர் காமிச்சதை வச்சு கேட்டேன். அதில் டேபிளில் எப்படி உள்ள கால் போகிறோம்? ஆமாம் இருக்குது.
அந்த கால் வைக்கிறதுக்கு உள்ளால ஒரு வெட்டுக்கிளி உட்கார்ந்து ஆசீர்வாதங்களை அரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அந்த டேபிள் எங்கே வாங்கினீங்க? நான் சில நேரங்களில் கேட்பேன். சிலருக்கு பீரோவில் இவங்களுக்கு தெரியாமல் உள்ள சில விக்கிரகங்கள் இருக்கும் பீரோவில், அந்த லாக்கருக்குள்ளால. அவங்க அது நல்லதுன்னு சொல்லி அந்த பீரோ கம்பெனிக்காரங்க கொடுப்பாங்க. அது மாதிரி ஏதாவது உள்ளுக்குள்ளே இருக்கா அப்படின்றதுக்காக வேண்டி நான் கேட்டேன். அப்போ தான் ஓன்னு அழ ஆரம்பித்தார். என்னன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஆமையா, ஒரு தகடு நல்லாகட்டுன்னு சொல்லிட்டு என் நண்பர் ஒரு இடத்துல கூட்டுட்டு போய் பண்ணி கொடுத்தாரு. அந்த தகடை அதில் தான் அந்த டேபிளில் உள்ளுக்குள்ளால, ஏன்னா ஊழியக்காரங்க வந்தாங்கன்னா தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லி உள்ளுக்குள்ளால மாட்டி வச்சிருக்கிறேன்னாரு. அப்போ தான் நான் சொன்னேன், இன்றைக்கி அதை போய் எடுத்துருங்க பிரதர், இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அதனுடைய வல்லமை இழந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அதை தூக்கி எறிஞ்சிட்டு நான் சொன்னேன், டெய்லி நீங்கள் ஒவ்வொரு கம்பெனிலையும் போயிட்டு 5 நிமிஷம் ஜெரிகோ மதில் சுவரை எப்படி அன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் துதிச்சுட்டு வந்தாங்களோ அதுபோல் நீங்கள் துதிங்க. கொஞ்ச நாளில் இருக்கிற கடன் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போகும். உச்சிதமான கோதுமையை கர்த்தர் அறுவடை செய்வார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு டெய்லி ஒவ்வொரு கம்பெனிக்கும் ரவுண்டு போவார். இவர் சுற்றிட்டு வர்றது எதுக்குன்னு அவங்க யாருக்கும் தெரியாது. கம்பெனியை சுற்றியே வருவார். சும்மா அப்படியே வாக்கிங் போகிற மாதிரி அப்படியே உள்ளுக்குள்ளால் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே போவாராம். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளால் அவங்களுடைய எக்ஸ்போர்ட்டில் தான் ரொம்ப அடி வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் மறுபடியும் ஆண்டவர் ஒரு உயர்வை கொடுத்து இன்றைக்கி நல்ல ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். பாருங்கள், துதி. நான் அநேகருக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சில பிரச்சனையோடு கூட சிலர் வருவாங்க, அந்த நேரம் ஸ்தோத்திரம் பண்ண சொல்லுவேன். அப்போ யோசிப்பாங்க, இந்நேரம் பார்த்து நான் ஸ்தோத்திரம் பண்ண அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, வீடே பத்துக்கிட்டு எரியுது ஸ்தோத்திரம் பண்ண சொல்கிறீங்க. வீடு பத்திட்டு எரியும் போது தான் நீ ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்றத ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன்னா அதை அணைக்கக்கூடிய ஆண்டவர் அப்போ தான் இறங்கி வருவார். அதை அணைக்கிற ஆண்டவர் இறங்கி வருவார். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுங்க. 3ஆவதாக ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளுடைய மரண கண்ணிகளிலிருந்து விடுதலை. சங்கீதம் 50:14-15. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனையை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் புலம்பக்கூடாது. ஆபத்து காலத்தில் தேவையில்லாத அவிசுவாச வார்த்தையை நீங்கள் பேசக்கூடாது. அந்த நேரத்தில் ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்பொழுது ஆண்டவர் அதிலிருந்து உங்களை விடுவிப்பார். நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவீர்கள். உன்னதமானவருக்கு உங்களுடைய பொருத்தனைகளை செலுத்தி அவரை ஸ்தோத்திரம் பண்ணனேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எங்கே பிரச்சனை இருக்கோ அங்கே தான் துதிக்கணும். அங்கே தான் துதி அவசியம். ஏன்னா அங்கே தான் ஆண்டவர் இம்மீடியட்டாக இறங்கி வரணும். அந்த பிரச்சனை நேரத்தில் நீ அவிசுவாச வார்த்தைகளை பேசினால் ஆண்டவர் வரமாட்டார். அந்த அவிசுவாச வார்த்தைகளின்படி உனக்கு கிரிகளை நடப்பிக்கிற பிசாசு வருவான். அந்த இடத்துல தான் துதிக்கணும். சிலர் சொல்லாங்க, துதிக்கிற இடமா இது அப்படின்வாங்க. நீங்கள் துதிச்சாதான் அங்கே தேவ மகிமையை பார்க்க முடியும். துதிச்சாதான் ஆண்டவர் இறங்கி வருவார். ஆபத்து காலத்தில் உனக்கு மனிதனுடைய உதவி விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய உதவி தான் உனக்கு நிற்கும். அந்த இடத்துல துதி நமக்கு ரொம்ப அவசியம். அந்த இடத்துல அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஆண்டவர் துதிச்சுக்கிட்டே இருங்க. அன்றைக்கு மீனின் வாய்க்கு கட்டளையிட்டு கரையில் கொண்டு போய் கக்கி போட்டு யோனாவுடைய வாழ்க்கையில் உயிர் மீட்சி கிடைத்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள். நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்ருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர். இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின்படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி
மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒருவேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தார். மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தார். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்ப்பீராக. நியாயமான விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.